எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பன்னீர் சேனல்ல இருந்து மகேஷ் வாத்தியார். இன்னைக்கு வந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா பாலாஜி கேசவன், யங் அஸ்ட்ராலஜர். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கல்யாணம். கல்யாணத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கல்யாணம்னாலே சிக்கல் தாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாங்க. இப்ப வர ஜாதகத்துல கல்யாணத்துல குரு பலன், ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம் இதுதான் இப்போதைக்கு சிக்கலா இருக்கு. இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. இதுல எது நீங்க மெயினா பாக்குறது? நான் மெயினா பாக்குறது இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பலன். குரு பலன்ல என்னங்க சிக்கல் இருக்கு? ஆமாங்க. குரு பலன்ல முதல்ல என்னென்ன பார்வை இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். குருல 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைன்னு இந்த மாதிரி சுப பார்வைகள் இருக்கு. ஆனா குரு 6ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் பார்க்கும்போது தான் சிக்கல்கள் ஆரம்பிக்குது. குரு பலன்ல இவ்வளோ இருக்கா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. ஆமாங்க. இப்போ குரு பலன்ல சுப பார்வை சொன்னேன். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 5ஆம் பார்வை எதை குறிக்குதுன்னா காதல் ஸ்தானத்தை குறிக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வை எதை குறிக்குதுன்னா அரேஞ்ச் மேரேஜ் ஸ்தானத்தை குறிக்கும். 9ஆம் பார்வை எதை குறிக்குதுன்னா 2ஆம் திருமணத்தை குறிக்குது. இந்த மாதிரி 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை குருவோட சுபஸ்தான வீட்டுகளை குறிக்குது. இதெல்லாம் சுப பார்வைகள்னு சொல்லிட்டீங்க. இதுல சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னென்ன மாதிரி பார்வைகள் அதெல்லாம்? 6ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் தான் சிக்கலை குறிக்குது. மிதுன வீட்டுல இருந்து குரு பார்க்குது வச்சுக்கோங்க. இது 6ஆம் பார்வையா விருச்சிக வீட்டை குறிக்கும். 8ஆம் பார்வையா மகர வீடை குறிக்கும். இப்படி பார்க்கும்போது தான் சிக்கல்கள் ஆரம்பிக்குது. இந்த சிக்கல்களை நிவர்த்தி பண்றதுக்கு பிரயச்சித்தம் இருக்கா? டெஃபினட்டா இருக்குங்க. இதுல என்ன அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தான். இதுல குரு பகவானுக்கு சிறந்த முறையில சரியான விதிப்படி ஜப ஹோமங்கள் பண்ணினா அந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி படலாம். இந்த 6ஆம் வீடு தடைக்கும் 8ஆம் வீடு தடைக்கும் எந்தெந்த ஜபங்கள் இருக்கு? இதுக்கு ரெண்டுத்துக்குமே முக்கியமா மூல மந்திரம், அதாவது குரு பகவானுக்கு உண்டான மூல மந்திரத்தை ஜப ஹோமம் பண்ணும்போது இந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி படலாம். யாருக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போகுதோ அவங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து சரியான முறையில ஜப ஹோமங்கள் பண்ணினா கன்ஃபார்மா கல்யாணம் நடக்குங்க. சரியா சொன்னீங்க. ஆமாங்க. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, யாருக்கெல்லாம் தள்ளி போகுதோ அவங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து சரியான முறையில தோஷ நிவர்த்தி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல ராகு கேது தோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பன்னீர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் சேனல்ல இருந்து மகேஷ் வாத்தியார். பாலாஜி கேசவன், அஸ்ட்ராலஜர். தேங்க்யூ. நமஸ்காரம்.